1/5/2024 குருப்பெயர்ச்சியினுடைய சிறப்பு பற்றியும் அதனுடைய 12 ராசிக்கு ஒரு அதிபதியா 12 ராசிக்குரிய பலனை பற்றியும் நற்பலனும் தீய பலன் பற்றி நேயர் பெருமக்களுக்கு தொகுத்து வழங்க உள்ளேன். குருப்பெயர்ச்சி 1/5/2024 மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகிறார் குரு பகவான். குரு பகவான் மட்டுமல்ல, நம்ம எல்லாம் வழி நடத்தக்கூடியவர், நமக்கு வளமையும் செழிப்பையும் கொடுக்கக்கூடியவர், வாழ்வு ஆதாரத்துக்கு அடிப்படையான நவக்கிரக கோள்கள் அவர்தான், அந்த சுப கோள்கள் அவர்தான். அப்படிப்பட்ட குரு பகவான் என்ற தட்சிணாமூர்த்தி சிவரூபத்தில் உள்ளவர். அவருடைய குருப்பெயர்ச்சி மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு 1/5/2024 பயிற்சி ஆகிறார். அப்போ ஒரு வருடம் இருந்து அவரவருடைய ராசிக்கு தசாபுத்திக்கு ஜனன ஜாதகத்துக்கு உட்பட்டு நற்பலன் தீய பலனை நாம் பதிவு செய்வோம். உலகெங்கும் பரவி புகழ் பெறும். அடுத்து நாம் காண இருப்பது தனுசு ராசி. அப்பா, தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9. பார்த்தீங்களா, காலபுருஷனுக்கு 9. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? காலபுருஷனுக்கு 9 நம்ம எப்படி இருக்கணும்? சாமர்த்தியமும் தைரியமும் விடாமுயற்சியும் அர்ப்பணிப்பும் உதவி செய்கின்ற ஈகையும் கொடையும் தொண்டுள்ளமும் கொண்டவர் நேசம் நீங்க தான். பார்த்தீங்களா, ஒரு வேலையை செய்வதென்றால் அர்ப்பணிப்பு இருக்கணும், அந்த உணர்வு இருக்கணும், அந்த தொண்டுள்ளம் இருக்கணும், அதோடு சேர்ந்து இருக்கணும், ரத்தத்தோடு சேர்ந்து இருக்கணும். அப்பதான் அதில் வெற்றி பண்ண முடியும். அப்படிப்பட்ட, அது மட்டும் இல்லை, நண்பர்களுக்கு உதவி குடும்பத்துக்கு உதவி என்று சொல்லக்கூடியவர்கள் தாங்கள் தான், தனுசு ராசி தான். ஏன்னா காலபுருஷனுக்கு 9 குரு உங்களுடைய ராசிநாதன், உங்களுடைய ராசிநாதன். ஆனால் கடந்த காலத்தில் 7.5 முடிஞ்சது, கடந்த காலத்தில் ராகு கேது கட்சியில் செழிப்பாக வந்தீங்க, கடந்த காலத்தில் சனி பயிற்சியிலும் கொஞ்சம் செழிப்பாக வந்தீங்க, 7.5 முடிஞ்சிருச்சு. இனிமேல் வரக்கூடிய காலங்கள் உங்கள் ராசி, உங்கள் வீட்டை கெடுப்பார தாம்பிள்ளே தான் கொள்ளுவோமா? அப்போ உங்களுடைய ராசிக்கு அவர் மிக அற்புதமாக, கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு மிக நல்லதை செய்வார். அதாவது கண்டிப்பாக ராசிக்கு 6ஆம் இடமாக இருந்தாலும், உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமாக இருந்தாலும் சற்று கவனமாக இருக்கணும். ஏன்னா குரு நிர்ணயம் பண்ணக்கூடியவர். குரு தர்மத்தின் தலைவன். யாராவது வீடாக இருந்தாலும் தண்டனையை கொடுத்துதான் ஆகணும். அப்போ 6ஆம் இடம் இருக்கும்போது கொஞ்சம் உடல் ரீதியாக பாதிப்பு, மன ரீதியாக பாதிப்பு, கொடுக்கல் வாங்கல பாதிப்பு, ஃபைனான்ஸ் ட்ரபிள். 10 தடவை போனால் தான் 12வது தடவை நான் அப்புறம் வர்றேன்னு சொல்லுவான். 10 தடவை போய் திரும்பி வந்துடுவீங்க. 12வது தடவை போவீங்க. 12, 13 தடவை போகும்போது ஆமாம் நீ வந்துட்டு போனியோன்னு கேட்பான். 10 தடவை போயிட்டு வந்த கஷ்டம் நமக்கு தான் தெரியும், அந்த வயிற்று வலி நமக்கு தான் தெரியும். ஆனால் 7.5 முடிஞ்சு சுபிட்சமாக இருக்கிறீங்க, நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறீங்க, நல்ல ஒரு பொருளாதார மேம்பாட்டில் இருக்கிறீங்க. நிச்சயமாக எந்த பாதிப்பு குறையும், கூடாது, இனிமேல் பாதிப்பு கூடாது. அரசியல் சாசனங்கள், தொண்டு நிறுவனங்கள், அறக்கட்டளைகள், நிர்வாகம், பேங்க் சம்பந்தப்பட்ட வேலைகள், MBA சம்பந்தப்பட்ட வேலைகள், வெளிநாட்டுக்கு கண்டிப்பாக போகணும். காலபுருஷனுக்கு 9. அதுலேயும் நீங்கள் மேச லக்கணமாக இருந்தால் மிக சிறப்பு. மீன லக்கணம், இப்போ தான் மீன லக்கணம் உங்களுக்கு கும்பவரையும் அப்போ தான் சொன்னேன். இப்போ மீன லக்கணத்துலேருந்து நீங்கள் போனால் தனுசு பூரா போய்தான் ஆகணும். அப்போ மீன லக்கணம் கண்டிப்பாக போகணும், மேச லக்கணம் கண்டிப்பாக போகணும். வெளிநாட்டு போகிறதுக்கு நிறைய எலிஜிபிலிட்டி இருக்குது உங்களுக்கு, கவலையே படாதீங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு. அப்போ கண்டிப்பாக இந்த 1/5/2024 குரு பயிற்சி நிச்சயமாக உங்களுக்கு பிரச்சனைகளை குறைக்கும், கூட்டாது, சுபவிரயமாக ஆக்கிக்கோங்க. எல்லாத்தையும் சுபவிரயமாக ஆக்கிக்கோங்க. அப்போ சுபவிரயமாக்கணும் என்னன்னு நீங்கள் செய்யணும். அதாவது எப்போதும் உங்கள் ராசிக்கேற்ற தொழில், நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, உங்கள் ராசிக்கேற்ற தொழிலை மட்டும் தயவு செய்து செய்யுங்க. மஞ்சள், கரும்பு, நிர்வாகம், வெளிநாடு, போக்குவரத்தில் நிர்வாகத்தன்மை, ஃபைனான்ஸ் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஃபைனான்ஸ் புதுசாக எதுவும் ஆரம்பிக்காதீங்க. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க, புதுசாக இப்போ நீங்கள் ஆரம்பிக்கிறது ஒன்றும் இல்லை. அப்போ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டால் இந்த
குருப்பெயர்ச்சியில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அடுத்து வக்ரகாலம், உங்களுக்கு அடுத்து வக்ரகாலம். அப்போ 15/10/2024 உங்களுக்கு பிப்ரவரி வரை இருக்குது. அப்போ பிப்ரவரி இருக்கும்போது உங்கள் ராசிநாதன் பார்த்தீங்களா, தங்கள் ராசிநாதனே 2ஆம் இடத்தை 9ஆம் பறவை பார்க்குறாரு, தங்கள் ராசிநாதன் 10ஆம் இடத்தை 5ஆம் பறவை பார்க்குறாரு, தங்கள் ராசிநாதனே 12ஆம் இடத்தை 7ஆம் பறவை பார்க்குறாரு. அப்போ தனுசுக்கு 2ஆம் இடத்தை எப்படி பார்க்குறாரு? 9ஆம் பார்வை. 2ஆம் இடம் நான் ஏற்கனவே சொன்னதுதான். 2ஆம் இடத்தை 9ஆம் பார்வை, 10ஆம் இடத்தை 5ஆம் பார்வை, 12ஆம் இடத்தை 7ஆம் பார்வை. பரிபூர்ணமான பலன், பரிபூர்ணமான செல்வம், நிரந்தரமான ப்ராப்பர்ட்டி, நிரந்தரமான நித்திய வாழ்வு. ஏன்னா எல்லா கஷ்டமும் போயிடுச்சு. 7ல் என்ன பாடுபட்டீங்கன்னு யாருக்கு தெரியாது, எங்களுக்கு தான் தெரியும். உங்கள் தசாபுத்தியை மட்டும் பார்த்துக்கங்க. தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தை தசாபுத்தி, அந்தரம், லக்னம், யோக பலம், ராசிநாதன், இது கோச்சார பலன். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் எல்லாத்தையும் பார்த்து கணித்து கொண்டு வக்கரத்துக்கு வாங்க. அப்ப ராசிநாதனே வக்கரமாகும்போது நட்சத்திர அதிபதியும் நட்புடன் சேரும் போது கவனமாக இருப்பது மிக மிக அவசியம். பார்த்தீங்களா? அப்ப வக்கரம்னா என்னன்னு தெரியுங்களா? உங்க ராசிநாதன் பகை இல்லை, உங்க ராசிநாதனே இருக்கிறதுனால மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதுல மாற்று கருத்து அல்ல. ரொம்ப கவனமாக இருக்கணும். 15/10 அடுத்து மாதாந்திரமாக நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ மாதாந்திரமாக பார்க்கும்போது 1-5 உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 6ஆம் இடம் வந்துடுது. அப்போ 1-5ல் 6ஆம் இடம் வந்துடுது. அப்போ 6ஆம் இடம் வந்திருக்கும்போது அப்போ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். 6ஆம் இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். 7 ஜூலை மாதம் கொஞ்சம் அப்படியே பயிற்சி பெற்று கொஞ்சம் அதிகமாக வந்துடுங்க. அப்போ ஜூலை மாதத்தில் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்துடலாம். அடுத்த ஆகஸ்ட், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டுங்கும் போது ஆடி மாதம் அம்மன் வழிபாடு, செப்டம்பர் விநாயகர் வழிபாடு, பிரார்த்தனை. தனுசு ராசிக்கு பிரார்த்தனை. தனுசு ராசிக்கு எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு உரிய தெய்வத்தை வழிபடுங்க. அவங்களுக்கு உரிய தெய்வத்தை மட்டும் வழிபடுங்க. அவங்களுக்கு உரிய தெய்வத்தை வழிபடும்போது நிச்சயமாக அந்த சுப பலன் கூடும், விரயங்கள் குறையும், தீய பலன் குறையும், நற்பலன் கூடும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க. 10 பேர்த்துக்கு டீ வாங்கி கொடுத்தாலும் இன்னும் 12 பேர்த்துக்கு டீ வாங்கி கொடுப்பீங்க. அப்படித்தான் நீங்கள் தன் வாழ்வையே அர்ப்பணிக்க, தனக்குன்னு இல்லை பிறருக்கு அர்ப்பணிக்கக்கூடியவர்கள். அதனால கண்டிப்பாக இந்த ஆண்டில் கண்டிப்பாக உங்களுக்கு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த வக்கர நிலைமை முடிஞ்சு ஜனவரி பறக்கும்போது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும், நல்ல ஒரு சுபிட்சத்தை கொடுக்கும் ஜனவரி. அதுக்கடுத்து பிப்ரவரி வக்கரம் முடியுது. மார்ச் பாஸ்ட் ஆகி ஒரு தெளிவுக்கு வருவீங்க. ஏப்ரல் தமிழ் புத்தாண்டோட புதிய உலகத்தை தொடங்குங்கள். தமிழ் புத்தாண்டதில் புதிய உலகத்தை தொடங்கி வெற்றியை கொண்டாடுங்கள். நிச்சயமாக தனுசு ராசி நேயர்களுக்கு மூலம் பூராடம் உத்திராடம் விநாயகர் வழிபாடு வேண்டியதை கொடுக்கக்கூடியவர். அடுத்தது ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேயர் மிக முக்கியமான வழிபாடு. ஆதியந்தி பிரபு வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, சூரிய வழிபாடு மிக முக்கியம். ஏன்னா 3 நட்சத்திரங்களும் மிக பாக்கியத்தில் இருப்பதனால், அதாவது மூலமும் ஆதியும் அந்தமும் இல்லாதன்னு சொல்லும்போது ஆதின்னா விநாயகர், ஆதி அந்தம்னா ஆஞ்சநேய பெருமான். அஞ்சலியை ஒன்றுபட்டான், அஞ்சலியை ஒன்றை தாவி, அஞ்சலி ஒன்றென்றாக என்று சொல்லக்கூடிய அஞ்சனை மைந்தனை நீங்கள் கண்டிப்பாக வழிபடக்கூடிய ஆண்டு. நிறைய பேர் வர்றாங்க. தனுசுக்கு விருச்சகம், தனுசு, சதயம் 35 வயசு கல்யாணம் ஆகலை, 38 வயசு கல்யாணம் ஆகலை. ஏன் ஆகலை? அப்போ பூர்வ புண்ணியத்தை பாருங்க, உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தை பாருங்க. இப்படிலாம் பண்ணி வந்தால் நிச்சயமாக 1/5/2024 ஒரு சுபிட்சத்தை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. உங்களுக்கு தனுசு ராசிக்கு கிட்டத்தட்ட 50% நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா பார்வை பலம் நல்லா இருக்குது.
2ஆம் இடத்தை பாக்கியமாக பார்க்குறார், 10ஆம் இடத்தை குழந்தை பாக்கியமாக பார்க்குறார், பூர்வ புண்ணியமாக பார்க்குறார், 12ஆம் இடத்தை 7ஆம் பறவை பார்க்கும்போது உங்களுக்கு 50% போட்டுக்கலாம்.